மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுவதற்காக 30 முக்கோடி தேவர்கள் சிவாலயங்களுக்கு வருவதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த புண்ணிய நேரத்தில் சிவ வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம். கால ராத்திரி எனப்படும் சக்தி மிகுந்த இரவுகளில் தியானம் செய்வது மிகுந்த பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று பூமியில் ஒரு சிறப்பு ஈர்ப்பு சக்தி மேலோங்குகிறது. இந்த நேரத்தில் உடலை நேராக வைத்து தியானம் செய்தால் உடலில் உள்ள ஆற்றல் மட்டம் உயர்ந்து சக்தி மேலோங்குகிறது. இது நரம்பியல் அமைப்பை சீராக்கி உடலில் ஒழுங்குமுறையை ஏற்படுத்துகிறது, மேலும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கிறது. பூமி, சூரியன், நிலா ஆகிய மூன்றும் நேர்கோட்டில் ஒன்றாக இருக்கும் சிவராத்திரி அன்று நள்ளிரவு 12:15 முதல் 45 வரை உச்சகட்ட சக்தி இருக்கும் என கூறப்படுகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் மகா கும்பமேளாவின் போது வரும் மகா சிவராத்திரி மிகவும் சக்தி மிகுந்த அற்புதமான இரவாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் பூமியின் காந்த சக்தி மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் உச்சத்தை அடைகின்றன. விழிப்புணர்வை மேம்படுத்தி உள்ளார்ந்த ஆற்றலை வளர்க்கும் ஒரு புண்ணியமான நிகழ்வாகும்.